நண்பர்களுக்கு வணக்கம். MEAG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 1 தேதியின் நடப்பு நிகழ்வுகளை காண்போம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் சூறைக்காற்று கனமழையுடன் உலுக்கிய பெஞ்சால் புயல் மரக்காணம் அருகே கரையை கடந்தது. பெஞ்சால் புயல் மற்றும் கனமழை தொடர்பாக 2 கோடி கைபேசிகளுக்கு முன்னெச்சரிக்கை குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டதாக தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசால் 2024-25 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் குடிசை வாழ் மக்களுக்கு தலா ரூபாய் 3.50 லட்சம் மதிப்பீட்டில் கான்கிரீட் வீடு கட்டித் தரவும், அதன் முதற்கட்டமாக ரூபாய் 3500 கோடி மதிப்பீட்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரவும் அரசு ஆணையிட்டுள்ளது. உணவகம், இனிப்புகள் தயாரிக்கும் இடங்களில் 1 முறை அல்லது 2 முறை மேல் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறான எண்ணெய் உடல் நலத்துக்கு கேடானது என உணவு பாதுகாப்புத்துறை விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் முறை பயன்படுத்தும் எண்ணெய் மூலம் தயாரிக்கும் உணவை சாப்பிடுவோருக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பிற உடல்நலக்கேடு ஏற்படும். இது குறித்து தீவிர விழிப்புணர்வு செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் டிசம்பர் 1. ஒவ்வொரு தனிமனிதனின் தனிப்பட்ட உரிமைகளை அங்கீகரிப்பதன் மூலமாக HIV எய்ட்ஸ் முழு அளவில் கட்டுப்படுத்த முடியும். இதுதான் நிகழாண்டுக்கான உலக எய்ட்ஸ் தின கருப்பொருள் ஆகும். தமிழ்நாடு அரசும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களும் இணைந்து HIV தடுப்பு பணியை திறம்பட செயல்படுத்திய காரணத்தால் தொற்றின் தாக்கம் தேசிய அளவான 0.23% 0.16% குறைக்கப்பட்டுள்ளது. HIV தொற்றுள்ள பெற்றோரிடமிருந்து கருவில் உள்ள குழந்தைகளுக்கு நோய் பரவாமல் தடுத்திட அனைத்து கர்ப்பிணிகளுக்கும் மாவட்டந்தோறும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நம்பிக்கை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையம் வாயிலாக HIV மற்றும் சிபிலிஸ் பரிசோதனை மேற்கொள்வதால் தொற்று இருப்பது ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டு தாயிடம் இருந்து கருவில் உள்ள குழந்தைகளுக்கு நோய் பரவுவது கட்டுப்படுத்தப்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் உள்ள கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்க பணிகளை மேற்கொள்வதற்காக ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு மத்திய அரசு உரிமம் அளித்துள்ளது. இதை எதிர்த்து அந்த பகுதி மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு எப்போதும் அனுமதி அளிக்காது என்று முதல்வர் மு. க. ஸ்டாலின் உறுதி அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் பிரதமர் விஸ்வகர்மா யோஜனா என்னும் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. சுமார் ரூபாய் 13,000 கோடியில் 5 ஆண்டுக்கான இந்த திட்டத்தில் கைவினை கலைஞர்களின் திறனை மேம்படுத்த உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி, கருவிகள் போன்றவற்றுடன் விஸ்வகர்மா சான்றிதழ் அடையாள அட்டை வழங்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை தமிழக அரசு நிராகரித்துள்ளது. மேலும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு பாரம்பரிய தொழில் அடிப்படை தகுதி தேவை என்பதால் இது ஜாதி அடிப்படையில் ஆன தொழில்முறையை வலுப்படுத்தும். ஆகவே இந்த திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாது. தமிழகத்தில் வேறொரு திட்டம் உருவாக்கப்படும் என தெரிவித்து மத்திய அரசுக்கு முதல்வர் மு. க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானாவில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 2 குழந்தைகளுக்கு மேல் உள்ளவர்கள் போட்டியிட தடை செய்யும் விதிமுறைகளை நீக்க மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் அரசு பரிசீலித்து வருகிறது. ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தில் 1990ஆம் ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்ட சட்டத்தின்படி 2 குழந்தைகளுக்கு மேல் இருந்தால் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியாது என்று விதிமுறை அமலாக்கப்பட்டது. கடந்த 2014இல் ஆந்திரத்தில் இருந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்ட பிறகு இந்த மாநிலத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மேற்கண்ட விதிமுறை கடந்த 2019இல் நீக்கப்பட்டது. இதையடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 2 குழந்தைகளுக்கு மேல் இருப்பவர்களும் போட்டியிட வழிவகை செய்யப்பட்டது. இப்போது ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் இந்த விதிமுறையை நீக்க தெலுங்கானா அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் ஆந்திர நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 2 குழந்தைகளுக்கு மேல் உள்ளவர்கள் போட்டியிட அனுமதிக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
அண்மையில் நடந்து முடிந்த மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் சமர்ப்பித்த பல்வேறு புகார்கள் குறித்து ஆலோசனை நடத்த கட்சியின் பிரதிநிதிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் சட்டப்பேரவை தேர்தல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மை உடன் உரிய நடைமுறைகளின்படி மேற்கொள்ளப்பட்டது எனவும் காங்கிரஸ் எழுப்பியுள்ள நியாயமான புகார்கள் மதிப்பாய்வு செய்யப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தெற்கு தில்லியின் மாளவியா நகரில் பாத யாத்திரையின் போது ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் மீது திடீரென ஒரு நபர் திரவத்தை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வங்கதேசத்தில் மேலும் 2 ஹிந்து துறவிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்கான் அமைப்பின் கொல்கத்தா கிளை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது கடுமையான மோக்கா சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிரா திட்டமிட்ட குற்ற தடுப்பு சட்டத்தின் அதாவது மோக்கா கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை தடுக்கும் மகாராஷ்டிர அரசால் 1999ஆம் ஆண்டு மோக்கா சட்டம் இயற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு கலாச்சார திருவிழாவின் ஒரு பகுதியாக சட்டப்பேரவை வளாகத்தில் கலாச்சார யாத்திரையை முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் பி.கே. சிவக்குமார் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். மத்திய பிரதேச மாநிலம் போபால் விஷவாயு கசிவால் புற்றுநோய் மற்றும் சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க கோரி 4 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். கடந்த 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலையில் நடைபெற்ற சம்பவத்தில் போபாலில் செயல்பட்டு வந்த யூனியன் கார்பைடு ரசாயன தொழிற்சாலையில் இருந்து நச்சுவாயு கசிந்ததை தொடர்ந்து 5479 பேர் உயிரிழந்தனர். 5 லட்சத்துக்கும் அதிகமானோர் உடல் ரீதியான கோளாறுகளால் பாதிக்கப்பட்டனர். யூனியன் கார்பைடு நிறுவனத்தின் ஆவணங்களிலேயே மெத்தில் ஐசோசயனேட் கசிவால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் நிரந்தரமானவை என்று தெளிவாக கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் ஒரு பகுதியாக 5வது சுற்று ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் டிங் லிரேனுடன் சீனாவை சேர்ந்தவர் போராடி டிரா கண்டார். இந்திய இளம் வீரர் டி. குகேஷ். நடப்பு சாம்பியன் டிங் லிரேன், உலக கேண்டிடேட் செஸ் சாம்பியன் குகேஷ் இருவரும் உலக சாம்பியன் பட்டத்துக்கான போட்டியில் ஆடி வருகின்றனர். சிங்கப்பூரில் நடைபெறும் இப்போட்டியில் இது 3வது டிரா ஆகும். வெள்ளை நிற காய்களுடன் ஆடிய குகேஷ் கடும் சவாலுக்கு பின் ஆட்டத்தை டிரா செய்தார். லிரேனும் கடுமையாக போராடிய நிலையில் 40 நகர்த்தலுக்கு பிறகு இரு வீரர்களும் டிரா செய்ய ஒப்புக்கொண்டனர். விதிகளின்படி 40 நகர்த்தல் வரை ஆட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக கோப்பையில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே முக்கிய நோக்கம் என இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் தெரிவித்துள்ளார். 2020, 2024 ஒலிம்பிக் போட்டிகளில் வெண்கலம் வென்ற ஹர்மன் பிரீத் சிங் உலக கோப்பையில் பதக்கம் வெல்ல கடுமையாக முயற்சி செய்வோம் என்று தெரிவித்துள்ளார். இதுவரை 1971ஆம் ஆண்டு வெண்கலம், 1973ஆம் ஆண்டு வெள்ளி, 1975ஆம் ஆண்டு தங்கம் இந்தியா வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கள் நாட்டில் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் இருந்து ரஷ்யா வெளியேறாத நிலையிலும் எஞ்சிய பகுதிகள் நேட்டோ பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டால் ரஷ்யாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிகளை ராஜ்ய ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் மீட்டுக் கொள்ளலாம் என்றும் அந்த நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டில் இணைத்துக் கொள்ளப்பட்ட கிரீமியா தீபகற்பம் உள்ளிட்ட அனைத்து ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்தும் ரஷ்ய இராணுவம் வெளியேறினால்தான் மட்டுமே அந்த நாட்டுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று இதுவரை உறுதியாக கூறி வந்த ஜெலன்ஸ்கி இவ்வாறு கூறியுள்ளதன் மூலம் தனது கடுமையான நிலைப்பாட்டில் இருந்து சற்று இறங்கி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. போரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அதன் பின்னர் உக்ரைன் பகுதிகளை நேட்டோ நாடுகள் தங்களுக்குள்
பிரித்து கொண்டு ரஷ்யாவை தோற்கடிக்கும் அளவுக்கு அந்த நாட்டின் இராணுவ வலிமையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக ரஷ்ய உளவு அமைப்பு அறிக்கை சமர்ப்பித்த சில மணி நேரத்தில் இவ்வாறு கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மீள முடியாத நோயால் மரணத்தை எதிர்நோக்கி அவதிப்படுவோருக்கு கருணையின் அடிப்படையில் செயற்கையான மரணத்தை வழங்க வகை செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க சட்ட மசோதாவுக்கு பிரிட்டன் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. அந்த சட்டத்தின் கீழ் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பிராந்தியங்களில் வசிக்கும் 18 வயதுக்கு மேற்பட்ட நபருக்கு நிச்சய மரணம் தரும் நோய் உறுதி செய்யப்பட்டு இன்னும் 6 மாதங்களுக்குள் அவர் இறப்பார் என்ற சூழல் நிலவினால் இடையில் ஏற்படும் மனம் மற்றும் உடல் வேதனைகளிலிருந்து விடுபட முன்கூட்டியே செயற்கை முறையில் மரணத்தை தழுவ அவர் விண்ணப்பிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் அலப்போ நகரை கைப்பற்றுவதற்காக திடீர் தாக்குதல் நடத்தி முன்னேறி வரும் அமெரிக்க ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் மீது ரஷ்யா மற்றும் அரசு படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பாகிஸ்தானின் பதற்றம் நிறைந்த கைபர் பக்துன்கவா மாகாணத்தில் ஷியா மற்றும் சன்னி முஸ்லிம் பிரிவுகளை சேர்ந்த இரு பழங்குடியினர் இடையே கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரும் மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 124ஆக அதிகரித்துள்ளது. சன்னி பிரிவினரை பெரும்பான்மையாக கொண்ட பாகிஸ்தானின் கைபர் பக்துன்கவா மாகாணத்தில் ஆப்கானையொட்டிய குர்ரம் மாவட்டத்தில் மட்டும் ஷியா பிரிவினர் பெரும்பான்மையாக வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் இரு பிரிவையும் சேர்ந்த பழங்குடியினருக்கு இடையே நீண்டகால பகை நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. பாமாயில் மூலப்பொருள் விலை அதிகரித்துள்ளதால் அதை கொண்டு தயாரிக்கப்படும் சோப்புகளின் விலையும் துரித நுகர்பொருள் FMCG நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. மோசமான பருவநிலை காரணமாக தேயிலை உற்பத்தி குறைந்துள்ளதால் ஹிந்துஸ்தான் யூனிவர், டாடா கன்சியூமர் போன்ற முன்னணி நிறுவனங்கள் தங்கள் தேயிலை தயாரிப்புகளின் விலையையும் உயர்த்தியுள்ளனர் என்று துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நன்றி.